அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஆனி மாத வெள்ளிக்கிழமையில நம்ம வீட்டில் செஞ்ச பூஜை தான் காட்ட போறேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு நான் பண்ண அலங்காரம், அதனுடைய ஆராதனை இது எல்லாமே நான் காமிச்சிருந்தேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எந்த அம்மனுக்கு அலங்காரம் அப்படிங்கிறதான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 5 நாள் கழிச்சு நான் இப்பதான் பூஜை ரூமுக்குள்ள நேற்று தான் போனேன். ஸோ பாத்தீங்கன்னா வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு. காலையில பாத்தீங்கன்னா நிலைவாசல் இது எல்லாமே சுத்தம் பண்ணி அந்த நேரத்துக்கு தான் பாத்தீங்கன்னா நான் சுக்கர கோரையில தான் நிலைவாசல் பூஜைங்கிறது பண்ணுவேன். அது ஏன் அப்படின்னா சுக்கரனுக்கு உகந்தது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாரும் பாத்தீங்கன்னா நிலைவாசல் வழியா தான் உள்ள வருவாங்க. ஸோ அந்த நேரத்துல நம்ம பூஜை பண்ணும்போது சுக்கரனோட அருளும் அந்த மகாலட்சுமி தாயாரோட அருளும் இருக்கும் பொழுது நமக்கு பெருமாளுடைய அருளும் தானாகவே சேரும். ஸோ இந்த 3 கடவுள்களுடைய அருளும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் வெள்ளிக்கிழமை. அதனாலதான் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம பண வரவு தன வரவு தரக்கூடிய சுக்கர பகவான். அதனாலதான் வெள்ளிக்கிழமையாவது நம்ம வீடுகள்ல விளக்கு ஏத்துறோம். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பணம் இருந்தாதான் நம்மளுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே இந்த பணத்தை வச்சுதான் இந்த சமூகம் தீர்மானிக்குது. என்னதான் நம்ம நல்ல குணமா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலுமே நம்மளை பாத்தீங்கன்னா பணத்தை வச்சுதான், நம்ம பணம் செலவு பண்றதை வச்சுதான் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது சொந்தக்காரங்க மத்தியிலையும் சுற்றத்தார் மத்தியிலும் நம்ம மதிக்கப்படுறோம். அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க எளிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்றத கூட பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பணக்காரங்க இல்ல ரொம்ப ஆடம்பரமா இருந்தாலுமே அவங்க ரொம்ப எளிமையா செயல்படுறாங்க அப்படின்னாதான் அந்த பணத்தை வச்சுதான் பாத்தீங்கன்னா எளிமையே சொல்லப்படுறாங்க. ஆடம்பரமா வாழ்க்கை வாழணும்னு சூழ்நிலை இருந்தாலுமே அப்படி வாழாம ரொம்ப எளிமையா வாழ்றாங்க இல்லையா, அதுதான் பாத்தீங்கன்னா எளிமைக்கே பாத்தீங்கன்னா ஒரு வரையறை வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஏழையா இருந்துட்டு எளிமையா இருந்தோம் அப்படின்னா அதை ஏழை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எளிமைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ பணம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துல முக்கியமானது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்ம எல்லோருமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தனலட்சுமியோட ஆசீர்வாதம் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூஜைகள்லாம் பண்றோம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் எந்த அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இவங்களை வணங்கலாமா வேணாமான்னு நிறைய பட்டிமன்றமே நடத்தின ஒரு காலகட்டம்லாம் இருக்கு. கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிலாம் பெரிய ஒரு பேச்சாவே போயிட்டு இருந்தது. ஸோ பாத்தீங்கன்னா யாரு எது சொன்னாலும் சரி, உங்க மனசுக்கு உங்க வீட்டுக்கு எந்த கடவுள் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நீங்க நினைச்சாலுமே தடுக்க முடியாது. நீங்க அவங்களுக்கு விளக்கேத்தணும், அவங்களுக்கு பூஜை பண்ணணும்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவங்களே அதை செய்ய வைப்பாங்க. இதனால நமக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லி நீங்க மனசுல நெருடலோட பண்ணும்போது தான் அங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவங்க நமக்கு உறுதுணையா இருப்பாங்கன்னு நம்பி நம்ம செய்யும் பொழுது நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடவுளுக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு பிறந்த ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு அற்புதமான கடவுள் சக்தி வாய்ந்த அம்பாள் நம்மளுடைய வாராகி அம்மன். அவங்களுடைய அலங்காரம் தான் இன்னைக்கு நான் எங்க வீட்டுல பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா பஞ்சமி அன்னைக்கு என்னால பூஜை பண்ண முடியாத சூழ்நிலை, மாதவிடாய் காலம் அப்படிங்கிறனால நான் பூஜை அறைக்குள்ள போக முடியாது, பூஜை வழிபாடுகளையும் செய்ய முடியாது. அவங்களுடைய அந்த பஞ்சமி வழிபாடு தடையில்லாம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர வெள்ளிக்கிழமை நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமையில பாத்தீங்கன்னா நான் வீடு சுத்தம் பண்ணி முதல்ல நான் ஏத்தின விளக்கு குலதெய்வ விளக்கு, அதுக்கப்புறம் பஞ்சமி தாய்க்கு 5 தீபங்கள், அதாவது 5 முக தீபம் தான் ஏற்றியிருந்தேன். செம்பருத்தி இலைகளால செம்பருத்தி இலை அடியில வச்சு அது மேல 5 முகம் கொண்ட அகல் விளக்கு தீபம் வச்சு நான் ஏற்றியிருந்தேன். இன்னைக்கு வாராகி அம்மனுடைய அலங்காரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வாராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கே பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசி குளிச்சா ஒரு தனி அழகுதான். அதே மாதிரி பெண் கடவுள்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளி தீபம் ஏற்றி நல்லபடியா வழிபாடு செஞ்சுட்டேன். அதே மாதிரி நான் இன்னைக்கு வாராகி அம்மனுக்கு செம்பருத்தி இலைகளால அந்த அலங்காரம் பண்ணி 5 முக தீபம் ஏற்றி அவங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டை போட்டு மல்லிகைப்பூ வச்சு செவ்வரளி மலர் சூட்டி அதுக்கப்புறம் கிரீடம்லாம் வச்சு வளையல் சூட்டி விரலி மஞ்சளால மாலை கட்டி அவங்களுக்கு நல்லபடியா தீபம் ஏற்றி
அவங்களுக்கு நெய்வேத்தியமா பழங்கள் எல்லாமே வச்சு நான் வந்து இன்னைக்கு வழிபாடு செஞ்சிருக்கேன். இந்த வழிபாடோட இந்த விரலி மஞ்சளுடைய அலங்காரம் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு போவேன். அங்க துர்க்கை அம்மனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சளை வந்து நான் கிரீடமா வந்து சாத்தினேன். ரொம்ப மனசுக்கு நிறைவான இந்த ஆணி மாத வெள்ளிக்கிழமையில எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆணி மாதம் முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து சாமி கும்பிட முடியல. ஸோ வர வெள்ளிக்கிழமையில நல்லபடியா வந்து எல்லா கடவுள்களுக்கும் நல்லபடியா வந்து பூஜை வந்து பண்ணேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய ஒரு அற்புதமான துதி தான் வந்து நான் சொல்ல போறேன். இந்த துதி வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா, தீவினையும் பய நோய்களும் தீர இந்த துதி வந்து பயன்படுது. சப்த மாதர்களில் ஒருத்தியும் மகாவிஷ்ணுவின் அம்சவுமான வாராகி தேவி தன்னை வணங்குவோரை தீவினை அச்சங்கள் நெருங்காமல் காத்திடுவாள். வீணான பயங்கள் வேண்டாத அச்சங்கள் தோன்றி தூக்கம் தொலைந்து வரும் சமயத்தில் வாராகியை துதிப்பது நற்பலன் தரும். என்ன வாராகி துதி அப்படின்னு நல்லா காது கொடுத்து கேளுங்க. அந்த அம்பால நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. உங்களால வீட்டுல வழிபாடு செய்ய முடியாட்டியும் இந்த துதியை கேளுங்க. நான் செய்யற பூஜையை வந்து நீங்க பாருங்க. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க. அங்க இருக்கிற வாராகி அம்மனுக்கு நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே செய்யுங்க. விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அங்க உங்களை யாரும் தடுக்க முடியாது. ஓம் வாராகி போற்றி, ஓம் தண்டநாதா போற்றி, ஓம் சத்தியமே போற்றி, ஓம் சதம்பநகரி போற்றி, ஓம் புத்தியே போற்றி, ஓம் புண்ணியையே போற்றி, ஓம் சித்தாந்தி போற்றி, ஓம் நாதாந்தி போற்றி, ஓம் வேதாந்தி போற்றி, ஓம் சின்மய தேவி போற்றி, ஓம் ஜகத்காரணி போற்றி, ஓம் ஜகச்சரணி போற்றி, ஓம் ஜன்மநாசினி போற்றி, ஓம் ஜெயமங்கலையே போற்றி, ஓம் மனோபய நாசினி போற்றி, ஓம் மதிஞானமே போற்றி, ஓம் மறைக்காரணி போற்றி, ஓம் மங்களகாரிணி போற்றி, ஓம் மதிவதனி போற்றி, ஓம் மனத்துயர் தீப்பாய் போற்றி, ஓம் தேஜேஸ்வினி போற்றி, ஓம் காமநாசினி போற்றி, ஓம் தூபநாசினி போற்றி, ஓம் மோட்ச நாயகி போற்றி, ஓம் புவன நாயகி போற்றி, ஓம் புண்ணிய காரிணி போற்றி, ஓம் புரிவாய் நல்லருள் போற்றி போற்றி, ஓம் குதிரை வாகினி போற்றி, ஓம் வராக வதனத்தாய் போற்றி, ஓம் ஆதி வாராகி போற்றி, ஓம் அநாத ரட்சகி போற்றி, ஓம் அகப்பினி தீர்ப்பாய் போற்றி, ஓம் அகத்துள் நிறைவாய் போற்றி, ஓம் தேவிக்கு உதவினாய் போற்றி, ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி, ஓம் பகால முகியே போற்றி, ஓம் பத்மாசன வாசினியே போற்றி, ஓம் பவவினை தீர்ப்பாய் போற்றி, ஓம் பதம் தந்து அருள்வாய் போற்றி, ஓம் மரகத மணியே போற்றி, ஓம் மாதங்கி ரூபி போற்றி, ஓம் சியாமல தேவி போற்றி, ஓம் வாக்தேவி வாராகி போற்றி, ஓம் ஞானக் கடலே போற்றி, ஓம் ஞானத்தின் ஒளியே போற்றி, ஓம் காலமெல்லாம் துணை இருப்பாய் போற்றி, ஓம் தண்டினியே போற்றி, ஓம் தரணி நாயகி போற்றி, ஓம் தனல் செம்மேனியாய் போற்றி, ஓம் விண்ணவரும் போற்றும் தேவி போற்றி, ஓம் மண்ணுயிர் தம்மை காப்பாய் போற்றி, ஓம் மங்காத நலமருளும் மாதாவே போற்றி போற்றி. இந்த வாராகி துதிய நம்ம வந்து பாராயணம் செய்யும் பொழுது நம்முடைய தீவினையும் நம்முடைய பயம் நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட இந்த துதியை வந்து நான் சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட நான் வந்து கோவிலுக்கும் வந்து கிளம்பிட்டேன். மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டேன். அவங்களுக்காக துர்க்கை அம்மனுக்கு இன்னைக்கு விரலி மஞ்சள் என்னைக்கு நம்ம வந்து இந்த வீட்டுல வந்து நம்ம வந்து வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சனால அவங்களுக்கு உரிய விரலி மஞ்சளை நான் கோவிலுக்கும் எடுத்துட்டு போய் அங்க இருக்க அம்பாளுக்கும் நான் வந்து சாத்தலாம் அப்படின்னு சொல்லி என் மனசுல தோணுச்சு. இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி நம்ம செய்ய முடியாது, நமக்கே தோணும் சில நேரம். இன்னைக்கு கூட எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. அதை வந்து நான் என் மனசுல நினைச்சிருக்கேன். அது ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை இல்ல வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். ஸோ வேப்பிலை காரிக்கு வேப்பிலையும் வந்து எடுத்தாச்சு. மஞ்சள் விரலி மஞ்சள், அதுக்கப்புறம் துர்க்கை அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச மஞ்சள் குங்குமம், இது எல்லாமே எடுத்துட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு நல்லபடியா வந்து கோவில்ல வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே செஞ்சுட்டேன். வேல்ல சூளத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேப்பிலையை சாத்திட்டு விநாயகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை இருக்க பூ வச்சு விநாயகருக்கும் வந்து முதல் விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மகாசக்தி மாரியம்மன்ட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டு நான் வந்து விஷ்ணு பகவான், தட்சிணாமூர்த்தி, முருகன், காவல் தெய்வங்களான மதுர வீரன், காத்தவராயன், கருப்பசாமி இவங்க எல்லாத்தையும் நல்லபடியா வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த நாள் வந்து அமைஞ்சது. அது போல உங்களுக்கும் நல்லபடியா அமையும். வரும்போது கோவிலுக்கு போயிட்டு வரும்போது வெள்ளருக்கு வந்து வீட்டுல இருக்க விநாயகருக்கும் வந்து அதை எடுத்துட்டு வந்து சாத்தினேன். அதே மாதிரி
வேப்பிலையும் வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கும் சமயபுரம் மாரியம்மனுக்கும் வச்சுட்டு வில்வம் வந்து பறிச்சுட்டு வந்தேன். வில்வத்தை வந்து சிவபெருமானுக்கும் வந்து சாத்திட்டு நல்லபடியா வந்து இன்னைக்கு எல்லா கடவுளையும் வணங்கினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு வாராகி அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ வாராகி துணை அப்படின்னு கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி, வணக்கம்.